வணக்கம் மக்களே, வெல்கம் டு கீரிப்பல சேனல். பவித்ரா ஜெனினை விக்டடா என்னடா சொல்ற கீரி 3 மிக்சரா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட உள்ள வரலாம். ஆமா, அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி எல்லா வீடியோவிலையும் சரி, முத்துக்குமரன் ஃபேன்ஸ் உங்களோட கமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கணும். முத்துக்குமரன் அப்படிங்கிற கமெண்ட் மட்டும் போட்டாலே போதும். ஒவ்வொருத்தரும் போடணும், ஒரே ஆள் 10 கமெண்ட் போடக்கூடாது. ஸோ ஒரு 500 1000 கமெண்ட் ட்ரை பண்ணுங்க, முடியும். அதே மாதிரி லைக்ஸும் அப்படி தான், 500 1000 வந்து கண்டிப்பாக உங்களால் முடியும். ஏன்னா நம்ம எல்லாம் ஒரே இடத்துல இருக்கணும். ஸோ இந்த வாரம் மட்டும்தான் இருக்குது நம்ம கையில். இதுக்கப்புறம் வாரம் கிடையாது, இதுக்கப்புறம் பிக் பாஸும் கிடையாது. ஸோ கடைசி வாரம் சப்போர்ட் முத்துக்குமரன், ஆல்சோ மீ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னங்கிற வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தீபக்கோட எவிக்ஷன். ஸோ நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி தான், அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப வந்து அன்ஃபேராக இருக்குது. ஓட்டிங் அடிப்பில் தான் தூக்குறாங்க. பட் இருந்தாலும் அவரோட கேம் வந்து உள்ளே இருக்கிற 2 பேரோட ரொம்ப ஹையாகவே இருக்குது. சொல்லப்போனால் ஒரு ரன்னருப்புக்குள்ள ஒரு தகுதியான நபர் தான் தீபக். ஸோ அவரோட அந்த ஒரு எவிக்ஷனுங்கிறது அன்ஃபேராக இருக்குது. என்ன பண்ணுறது? இன்னொன்று வந்து ப்ரோ, என்ன ப்ரோ முத்துக்குமரனில் வந்து ஃபஸ்ட்டுலாம் அனுப்பலையாமே, எந்த ஃபினான்ஸும் அனுப்பலாமே, நீ வந்து அப்படி வீடியோ போட்டிருக்க அப்படின்னா காரணம் இருக்குது. அனுப்பலாம் தான், ஆனால் முத்துக்குமரன் தான் அஃபிஷியல் ஓட்டிங்கில் லீடிங்கில் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். அதனால் சொல்லி அனுப்பணும் அப்படின்லாம் கிடையாது. அண்ட் இந்த விஷயம் அப்படிங்கிறது மிட் வீக் எவிக்ஷன், மிட் வீக்கில் வந்து நடக்க போகுது. ஓகேவா? அந்த ஃபினாலிஸ்ட் அப்படிங்கிறது டாப் 5 அப்படிங்கிறது மிட் வீக்கில் நடக்க போகுது. அது எப்படி ப்ரோ அப்படின்னா, இப்போ இந்த திங்கட்கிழமையை வந்து இன்னும் 8 பேர் வந்து உள்ள வருவாங்க. எக்ஸ் கண்டஸ்டன் 8 பேர் உள்ள வருவாங்க. ஸோ இந்த 8க்கும் அந்த 8க்கும் பயங்கரமான ஃபைட்லாம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது வந்த பிறகு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மிட் வீக்ல பவித்ராவை வெளில தூக்குறது தான் பிளானு. அண்ட் வந்து பணப்பட்டியோ இல்லை மிட் வீக் எவிக்ஷனோ 2ல் ஒன்று வச்சு தூக்கிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஒன்றும் பணப்பட்டி எடுக்கணும், இல்லைன்னா வந்து இதில் போகணும். விஜய் விஷாலும் அதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு, பணப்பட்டி எடுத்துட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னோட இது ஒப்பீனியன், என்னோட ப்ரிடிக்ஷன் தான் பவித்ரா ஜெனனி மிட் வீக்ல போகலாம், அவர் பணப்பட்டி எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறத. ஏன்னா விஜய் விஷாலா அவங்க ஒரு பிளான் பண்ணிட்டாங்க, விஜய் டிவி ஃபினாலிஸ்ட்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தீபக் வெளில வந்தாலும், அருண் வெளில வந்தாலும் தே டிசர்வ் டு பி அ டாப் 5. ஓகேவா? அவங்க வந்து ஒரு ஒர்த்தான கண்டஸ்டன்ட் தான். ஓகே, இப்போ என்ன ஃபைனலிஸ்ட் இல்லைனாலும் அவங்க மக்கள் மனசில் அவங்க தான் வந்து ஃபைனலிஸ்டாக இருக்காங்க. ஸோ அதனால பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாம். இது என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பவித்ரா ஜெனனி இந்த வாரம் தூக்கினால் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது நிறைய பேர் ஆமான்னு சொல்லுவீங்க. என்ன பொறுத்தவரை என்னன்னா, இன்னும் சௌந்தர்யா விட ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா பவித்ரான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அந்த இந்த எக்ஸ்போஸ் பண்ணி அழுது அப்படிதான் வெளில தெரிஞ்சாங்க தவிர, அதான் இவங்க இப்போ நேற்று வந்து சுனிதா பங்கமாக வந்து சொல்லிவிட்டாங்க, நெகட்டிவ் பிஆர் ஒர்க் பண்ணி இன்னொரு கண்டஸ்டர் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அது உண்மை தானே? இப்போ சௌந்தர்யா எந்த விஷயமும் பெருசாக பண்ணல, ஒரே அழுக இல்லை சண்டை போட்டது, இது மட்டும் தான் ஹைலைட்டாக தெரியுது. பட் டாஸ்க்கு மற்ற இடங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. இது பவித்ரா எடுத்தீங்கன்னா ஒரு 6 டாஸ்கில் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பவித்ரா இவங்களால இப்போ பவித்ரா ரொம்ப லோவாக தெரியுறாங்க. ஸோ அது ரொம்ப இதாக இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் வந்து மாறணும் அப்படிங்கிறதான் எல்லாரோட ஆசையுமே. ஸோ இந்த விஷயம் வந்து நேற்று வந்து சுனிதா வந்து பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணாங்க சேதுபதி சாரால. அது வந்து ஒன்றும் சொல்ல முடியல, ஏன்னா அது எல்லாரும் திட்டுறீங்க. பட் நான் ஏன் அதை வந்து அவர் சேனல் இருக்கேன்னா, ஸோ இந்த மாதிரி சுனிதா செம்மையாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க. அதை வந்து கிளியராகவும் சொல்லி விட்டாங்க. அதுக்கு ஒரு சேதுபதியை வந்து சப்போர்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு கிளாப்பு வேற. ஸோ அதான் நான் சேதுபதி ஏன் நினைக்கிறேன்னா, சேதுபதி பக்கம் நான் நினைக்கிறேன்னா, ஒரு ஹோஸ்ட்டு அங்கே வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. அக்செப்ட் பண்ணால் அது டிவியோட பிரச்சனையாக மாறிடும். அவங்க கேட்பாங்கன்னா, சார் நீங்களே ஓகே சொல்கிறீங்க, அப்போ நம்ம டிவி மேலே உள்ள அந்த ட்ரஸ்ட் எப்படி இருக்கும், அது பிரேக் ஆயிரும். ஸோ அதனால அது யாராக இருந்தாலும் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் இவராஜ் கேட்டார், கமல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கும், சுனிதா சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து வச்சிருப்பாரு. ஏதோ சேதுபதியாச்சும் அது காதில் ஆகிட்டு அதுக்கு ரிப்ளை வந்து கொஞ்சம் இருந்தனுமையா, ஆக்சுவலாக அந்த மாதிரி எதுவும் இல்லை சுனிதா, அது மாதிரி பண்ணாது, அவங்க பிரச்சனை. ஸோ நம்ம வளர்ந்தா அது நமக்கு நல்லது தானே, அது பார்த்துக்கலாம். ஸோ நெகட்டிவ் பிஆர் ஒர்க் பண்ணி ஒருத்தவங்க டவுன் பண்ண முடியாது, பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் உழைப்பு போட்டுக்கிட்டே இருக்கு, அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் செருப்புகள் தான் அடிச்சிருக்கிறாரு. பட் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஸோ இதனை பற்றின கருத்துக்களையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இடையில எங்கே போனேன் சவுண்டு, நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப லைவ் போகிறப்ப தான் சவுண்டு தொல்லை தாங்க, அங்கேயும் சவுண்டு தொகல தாங்க முடியல, இங்கேயும் சவுண்டு தொலை தாங்க முடியல. எனிவே நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான லைவ்ல உங்களை மீட் பண்ணுறேன். உங்களோட உங்களுக்கு பை, see you again.